வணக்கம். இன்னைக்கு நாம ராபர்ட் வால்ஃபோட சயின்ஸ் ஆஃப் தி சேஜஸ் புத்தகத்துக்குள்ள ஒரு ஆழமான பார்வை செலுத்த போறோம். ஆமா. நவீன அறிவியல், குறிப்பா இந்த குவாண்டம் இயற்பியல், அண்டவியல்லாம் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஞானிகள் சொன்னாங்களே எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு. ஆமா, அந்த இரட்டைத்தன்மையற்ற பார்வை, நான்-டுவாலிட்டி. அதோட எப்படி ஒத்துப்போகுதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது. நாம பாக்குற இந்த உலகம், நாம உணர்ற இந்த நான், இது உண்மையில என்ன? இது தத்துவம் மட்டும் இல்ல, அறிவியல் உண்மைகளை வச்சு ஒரு தேடல். ஆமா, இந்த புத்தகத்தோட மையமே அதுதான். அதாவது பிரிவினையே இல்லாத, எல்லாம் ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சு ஒரு அடிப்படை உண்மை இருக்கலாம் அப்படிங்கறத இப்போதைய அறிவியல் சான்றுகளோட சொல்றது. ஓஹோ. இது சும்மா கிழக்கத்திய தத்துவம்னு ஒதுக்காம, இயற்பியலாளர்கள் அவங்க ஆய்வு முடிவுல இதே மாதிரி கருத்துக்களுக்கு எப்படி வராங்கன்னு வோல்ஃப் சொல்றாரு. இன்னைக்கு இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை, முக்கியமான சிந்தனைகளை உங்களுக்காக கொஞ்சம் அலச போறோம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். நாம பிரபஞ்சத்தை புரிஞ்சு வச்சிருக்கிற விதத்தையே கொஞ்சம் கேள்வி கேட்க வைக்கும் போல இருக்க. கண்டிப்பா. நம்ம இருப்பு ஒரு வியப்பான தொடக்கமா? நீங்க திடம்னு நினைக்கிற எதுவா இருந்தாலும் சரி, ஏன் உங்க உடந்தே கூட 99.999% மேல வெறும் வெற்றிடம்னு சொல்றாங்க. ஆமா. நம்பவே முடியலல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? சரி, முதல் ஆசிரியர் ஃப்ரிட்ஜாஃப் காப்ராவோட தி டவ் ஆஃப் பிசிக்ஸ் பத்தி சொல்றாரு. அது ஒரு முன்னோடி முயற்சி இல்லையா? உண்மைதான். காப்ரா இயற்பியல் கண்டுபிடிப்புகள் எப்படி கிழக்கத்திய ஞானத்தோடு பொருந்ததுன்னு முதல்ல சொன்னாரு. வோல்ஃப் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா எடுத்துட்டு போய், இந்த ஒற்றுமை சும்மா தற்செயலா நடக்கல, இது பிரபஞ்சத்தோட அடிப்படை உண்மையோட வேற வேற முகங்களா இருக்கலாம்னு சொல்றாரு. ஓ. இந்த இரட்டைத்தன்மையற்ற பார்வை, அதாவது தனித்தனியா பொருட்கள் இல்ல, எல்லாம் பிரிக்க முடியாத ஒரு முழுமையோட பகுதிகள்ங்கிறது, இது வெறும் தத்துவம் இல்ல, ஒருவேளை இயற்பியலோட அடித்தளமாவே இருக்கலாம்னு சொல்றாரு. சரி சரி, பிரபஞ்சத்தோட தொடக்கத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம். பெருவெடிப்பு, பிக் பேங் சொன்ன உடனே நமக்கு ஒரு பெரிய குண்டு வெடிச்ச மாதிரி தோணும். ஆமா, ஆனா அது அப்படி இல்ல. அது உண்மையிலே வெளியோட பிறப்பு, ஸ்பேஸோட பிறப்பு. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கல, அதுவே இடத்த உருவாக்குச்சுன்னு சொல்றாரு. கரெக்ட். நினைச்சே பார்க்க முடியாத அளவு சின்ன ஒரு புள்ளி, ஒரு புரோட்டானை விட பல பில்லியன் மடங்கு சின்னது. அப்பா. ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஆரம்ப காலத்துல வெளிவந்து ஒளியோட வேகத்தை விட பல மடங்கு வேகமா விரிவடைஞ்சது. அப்படியா? ஐன்ஸ்டீன் தியரிக்கு எதிரா இல்லையாது? இல்ல, அது தோணும். ஆனா இது வெளியோட விரிவு, வெளிக்குள்ள ஒரு பொருள் போற வேகம் இல்ல. அதனால அது சார்பியல் கோட்பாட்டை மீறல. ஓ சரி சரி. இன்னொன்னு, வானியலாளர் மார்க் விட்டில் சொல்ற மாதிரி, பிரபஞ்சத்தோட மொத்த ஆற்றல், அதாவது பொருண்மை, மேட்டர், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஈர்ப்பு, கிராவிட்டி ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு வச்சுக்கிட்டா அதோட கூட்டுத்தொகை 0 இருக்கலாம். என்னது, 0? ஆமா, அப்படின்னா பிரபஞ்சம் அடிப்படையில ஒண்ணுமே இல்லாததுல வந்திருக்கலாம்னு அர்த்தம். சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ இந்த விரிவடைகிற வெளி, அது சும்மா காலி இடமா? இல்லையே, இந்த வாக்யூம் எனர்ஜி இல்ல டார்க் எனர்ஜின்னு சொல்றாங்களே. இல்ல, அது காலி இல்ல. அது குவாண்டம் ஏற்ற இறக்கங்கள், குவாண்டம் பிளக்சுவேஷன்ஸ்னால நிறைஞ்சிருக்கு. இந்த ஆற்றல் ஒரு மாதிரி எதிர் ஈர்ப்பை உருவாக்கி வெளியே இன்னும் வேகமா விரிய வைக்குது. அது குறையாம அதே அடர்த்தியோட இருக்கு. இது ஞானிகள் சொல்ற சூனியம், வாய்ட் இல்ல எம்ப்டினஸ் மாதிரி இல்லையா? அது வெறுமை இல்ல, எல்லாத்தையும் உருவாக்குற ஒரு களம்னு சொல்ற மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. பிரபஞ்சத்துல கிட்டத்தட்ட 96% இந்த டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டரால தான் ஆனதுன்னு இப்போதைய கணக்கு. என்னது 96%? ஆமா, நாம பார்க்குற இந்த நட்சத்திரம், கிரகம் எல்லாம் வெறும் ஒரு சின்ன, மிகச்சிறிய பகுதி தான். அப்போ நாமளும் இந்த நட்சத்திரங்களோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கோம்? நாம எல்லாரும் நட்சத்திர தூசியால் ஆனவங்க, ஸ்டார்டஸ்ட். இது கவிதை இல்ல, நிஜம். ஓஹோ. நம்ம உடம்புல இருக்கிற கனமான தனிமங்கள், ரத்தத்துல இரும்பு, எலும்புல கால்சியம், இதெல்லாம் பல கோடி வருஷம் முன்னாடி வெடிச்சு சிதறின பெரிய நட்சத்திரங்களுக்குள்ள உருவானது. சூப்பர் நோவான்னு சொல்றாங்களே, அதுவா? அதேதான். அதிலிருந்து வெளியில தூவப்பட்டு அப்புறம் நம்ம சூரிய குடும்பம் உருவாகும் போது ஒன்னு சேர்ந்துச்சு. நாம உண்மையிலே இந்த பிரபஞ்சத்தோட நேரடி வாரிசுகள். இந்த பிரபஞ்ச வலையோட ஒரு பகுதி தான் நாமளும். அப்படியே பூமியோட கதைக்கு வருவோம். மனிதனம் எப்ப தோன்றுச்சு? ரொம்ப காலமா இருக்குமா? இதல்ல, பூமியோட 4.5 பில்லியன் வருஷ வரலாற்ற ஒரு நாள்னு வச்சுக்கிட்டா மனுஷங்க கடைசி சில நொடியில தான் வந்திருக்கோம். செகண்ட்ஸ்லயா? ஆமா, நம்ம இருப்பு ரொம்ப ரொம்ப புதுசு. அது மட்டும் இல்ல,
நம்மள மாதிரி பல மனித இனங்கள் ஹோமினின்டல் முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கு. நாம மட்டும் எப்படி தப்பிச்சோங்கிறதும் ஒரு மர்மம்தான். ஆனா உயிரோட சிக்கலான தன்மையை பாருங்க. ஒரு சின்ன செல் அது ஒரு நகரத்தை விட சிக்கலானது. பில்லியன் கணக்கான மூலக்கூறுகள் ஒன்னா சேர்ந்து இயங்குது. சில உயிரினங்களோட திறமை ஆச்சரியமா இருக்கே. ஒரு ஸ்பஞ்ச் அதோட செல்களை பிரிச்சு கலக்குனா கூட அது திரும்ப ஒன்னு சேர்ந்து பஞ்சா மாறிடுமாமே. ஆமா, தாவரங்கள் கூட கெமிக்கல்ஸ் மூலமா தங்களுக்குள்ள பேசிக்குது. ஆபத்து வந்தா மத்த செடிகளுக்கு சிக்னல் அனுப்புது. இது எல்லாம் தனித்தனி உயிருங்கிறத தாண்டி ஒரு அடிப்படை இணைப்பு இருக்கிற மாதிரி இல்லையா? நிச்சயமா, அதுதான் தோணுது. கண்டிப்பா. அன்னைக்கு இல்லாம நம்ம டிஎன்ஏவை பாருங்க. உங்க ஒரு செல்லில் இருக்கிற டிஎன்ஏவை நீட்டுனா 6 அடி நீளம் இருக்கும். ஒரு செல் இல்லையா? ஆமா, உங்க உடம்புல இருக்கிற மொத்த டிஎன்ஏவையும் சேர்த்தா பூமியிலிருந்து நிலாவுக்கு பல 100 தடவை போயிட்டு வர்ற நீளம் இருக்கும். நம்பவே முடியலையே. இன்னும் முக்கியமானது என்னன்னா, பூமியில இருக்கிற பாக்டீரியாவில இருந்து திமிங்கலம் வரைக்கும் எல்லா உயிரோட டிஎன்ஏவும் அடிப்படையில ஒரே மாதிரி மொழிதான் பேசுது. ஒரே மூலத்திலிருந்து வந்ததோட அடையாளம் இது. All life is one. அதேதான், எல்லா உயிரும் ஒண்ணுதாங்கிறதே இது காட்டுது. இந்த உயிர் ரொம்ப கடுமையான சூழல்ல கூட வாழுது. அமிதத்துல வாழ்ற பாக்டீரியா, அணுக்கழிவை சாப்பிடுற நுண்ணுயிரின் நிறைய இருக்கு. ஓஹோ, இது பிரபஞ்சத்துல வேற இடங்கள்லயும் உயிர் இருக்கலாம்ங்கிற சாத்தியத்தை அதிகமாக்குது. ஒருவேளை செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த விண்கல் மூலமா உயிர் பூமிக்கு வந்திருக்கலாம்னு கூட ஒரு தியரி இருக்கு. பான்ஸ்பெர்மியா. சரி, இந்த உயிர், இந்த திடமான உடம்பு, இது எதுல செஞ்சிருக்கு? அணுக்களை பத்தி பேசும்போதுதான் நம்ம யதார்த்த பார்வை உடையுதுன்னு சொன்னீங்க. 99.999% வெற்றிடம்னு. ஆமா, இது கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமான உண்மைதான். நாம தொடர உணர்ற எல்லாமே, இந்த மேசை, நாற்காலி, நம்ம உடம்பு, இத அணு அளவுல பார்த்தா கிட்டத்தட்ட முழுமையான வெற்றிடம். அப்படியா? அணுவோட கரு, நியூக்ளியஸ், அது ரொம்ப ரொம்ப சின்னது. உங்க உடம்புல இருக்கிற அத்தனை அணுக்களோட கருயும் ஒன்னா சேர்த்தா ஒரு தூசுத்துகள் அளவுதான் இருக்கும். பாக்கி எல்லாமே வெறும் வெளி. மீதி எல்லாம் வெற்றிடமா? ஆமா, இந்த அணுக்கருவை உருவாக்குற புரோட்டான், நியூட்ரான் கூட இன்னும் அடிப்படையான குவார்க்குகளால் ஆனது. அதையெல்லாம் இணைக்கிறது குளூவான்கள். அப்போ பொருள்னே இல்லையா? இது வெறும் தோற்றமா? ஹேசன்பர்க் சொன்ன மாதிரி அணுக்கள் உண்மையானவை இல்ல, அது சாத்தியக்கூறுகளோட உலகத்தை உருவாக்குதுன்னு சொன்னாரே. சரியா புடிச்சிங்க. குவாண்டம் இயற்பியல் பார்வையில அடிப்படை துகள்கள் திடமான பொருட்கள் இல்ல, அவை ஆற்றலோட வடிவங்கள், டைனாமிக் பேட்டர்ன்ஸ். பிரிக்க முடியாத ஒரு பிரபஞ்ச வலையில, காஸ்மிக் வெப், நடக்கிற அதிர்வுகள் இல்ல நிகழ்வுகள். E=mc². ஆமா, ஐன்ஸ்டீனோட அந்த சமன்பாடு அதைத்தான் சொல்லுது. பொருளும் ஆற்றலும் ஒண்ணுதான், ஒன்னுலேந்து இன்னொன்னா மாற முடியும். உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் பில்லியன் கணக்கான வருஷமா இருக்கு. பல நட்சத்திரங்கள்ல உருவாகி பல உயிர்களோட பகுதியா இருந்து இப்போ உங்களை சேர்ந்திருக்கு. அந்த பயணத்தை யோசிச்சு பாருங்க. இதுவே தலை சுத்துது. ஆனா குவாண்டம் உலகம் இன்னும் விசித்திரமானதுன்னு சொல்றாங்களே. துகள்கள் ஒரே நேரத்துல அலையாவும் துகளாவும் இருக்கிறது. அப்புறம் பிணைப்பு, என்டாங்கிள்மெண்ட், அதெல்லாம். ஆமா, குவாண்டம் யதார்த்தம் நம்ம பொது புத்திக்கு சுத்தமா புரியாத மாதிரி இருக்கும். ஒரு துகள் எலக்ட்ரான் மாதிரி, அது எங்க இருக்குன்னு நீங்க தேடினா அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல துகளா தெரியும். சரி, ஆனா நீங்க அதை கவனிக்காம விட்டா அது ஒரே நேரத்துல பல இடங்கள்ல பரவி அலையா செயல்படும். வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டின்னு சொல்றோமே, அது நீங்க எதை அளக்க போறீங்களோ அதுவாது மாறிடுது. ஒரு நிமிஷம், நான் பாக்குறதால அதோட தன்மை மாறுதா? இதேப்படி? இதுதான் குவாண்டம் உலகத்தோட புதிர். இதோட விசித்திரமானது குவாண்டம் பிணைப்பு, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். சொல்லுங்க. ஒரு காலத்துல ஒன்னார்ந்த 2 துகள்கள் எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருந்தாலும் சரி, பிரபஞ்சத்தோட அடுத்த மூலையில இருந்தாலும் சரி, உன்னோட நிலையை நீங்க அளந்தா அடுத்ததோட நிலை உடனே தீர்மானிக்கப்படுது. உடனே வா? ஒளியோட வேகத்தை விட வேகமாவா? தகவல் அந்த வேகத்துல போற மாதிரி தோணும், ஆனா இது தகவல் பரிமாற்றம் இல்ல. அதுங்க ரெண்டும் அடிப்படையில ஒரே அமைப்போட பகுதிகள்னு இது காட்டுது. தூரங்கிறது ஒரு விஷயமே இல்ல, அவை பிரிக்க முடியாதவை. இது ஞானிகள் சொல்ற எல்லாம் ஒண்ணு, பிரிவினை ஒரு மாயைங்கிற மாதிரி இல்லையா இருக்கு? மிகச்சரியா. நிறைய இயற்பியலாளர்கள் இதை தான் சொல்றாங்க. ஜான் வீலர் இத பங்கேற்பு பிரபஞ்சம், பார்ட்டிசிபேட்டரி யூனிவர்ஸ்னு சொல்றாரு. நாம சும்மா பார்வையாளர்கள் இல்ல, யதார்த்தத்தை உருவாக்குறதுல நாமும் பங்கு கொள்கிறோம். நாமளுமா? ஆமா, டேவிட் போ மாதிரி ஆட்கள் இந்த குவாண்டம் தளம், குவாண்டம் ஃபீல்ட் தான் அடிப்படை யதார்த்தம், இங்க எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு, பிரிவினையே இல்லைன்னு சொல்றாங்க. இது பௌத்தத்தோட சூன்யத்தன்மை, எம்டினஸ், இல்ல ஞானிகளோட வாய்ட் மாதிரி. ஓஹோ, அது ஒண்ணுமில்லாததில்ல,
எல்லாத்தையும் உள்ளடக்குன ஒரு முழுமை. இந்த குவாண்டம் விளைவுகள் சூப்பர் ஃப்ளூயிடிட்டி, சூப்பர் கண்டக்டிவிட்டின்னு பெரிய அளவு பொருள்கள்லையும் தெரியுது. இந்த குவாண்டம் விசித்திரங்கள் நம்ம உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸோடவும் சம்பந்தப்படுத்துறாங்களா? உணர்வு நிலை எங்கிருந்து வருது? அது மூளையோட வேலையா இல்ல பிரபஞ்சத்தோட அடிப்படை அம்சமா? இது அறிவியலோட மிகப்பெரிய கேள்விகள்ல ஒண்ணு. ஜெரால்ட் ஷ்ரோடர் மாதிரி சிலர் ஒரு பிரபஞ்ச உணர்வு நிலை இருக்கலாம், அதுவே இந்த குவாண்டம் பிணைப்பு மாதிரி விஷயங்களுக்கு காரணமா இருக்கலாம்னு யோகிக்கிறாங்க. அப்படியா? குவாண்டம் எனிக்மா புத்தக ஆசிரியர்கள் சொல்ற மாதிரி குவாண்டம் விதிகள் அணுக்களுக்கு மட்டும் இல்ல, பெரிய பொருட்களுக்கும் பொருந்தும். ஒரு பொருள் ஒரே நேரத்துல 2 நிலையில இருக்கிற சூப்பர் பொசிஷன் நிலை இப்போ கண்ணுக்கு தெரிகிற பொருட்களுக்கு கூட நிரூபிச்சிருக்கிறாங்க. இது நம்ம உலகத்தை பத்தின பார்வையையே அசைக்குது. இதுல ஜான் வீலரோட தாமதமான தேர்வு சோதனை, டிலேட் சாய்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி படிச்சேன். அது இன்னும் ஒரே குழப்பமா இருந்துச்சே. இப்ப நாம எடுக்கிற முடிவு கடந்த காலத்தை பாதிக்குமா? ஆமா, அந்த சோதனை ரொம்ப சிந்திக்க வைக்கும். சுருக்கமா சொன்னா, ஒரு துகள் கடந்த காலத்துல எப்படி பயணிச்சது, அலையாவா இல்ல துகளாவா அப்படிங்கறத நாம சோதனையோட முடிவுல எதை அளக்க போறோம்னு முடிவு செய்யறது தீர்மானிக்குது மாதிரி தெரியுது. காலத்துக்கு பின்னாடி போற மாதிரியா? ஆமா, இது காலத்தை பத்தின நம்ம நேர்கோட்டு பார்வைய சவால் செய்யுது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் நாம நினைக்கிற மாதிரி தனித்தனி இல்ல, ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குங்கிற கருத்தை நோக்கி இது போகுது. அப்புறம் இந்த பிரபஞ்சம் இவ்ளோ கரெக்டா நமக்காக சரி செஞ்ச மாதிரி இருக்குன்னு ஃபைன் டியூனிங் சொல்றாங்களே, அது சும்மா தற்செயலா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு புத்தகம் சொல்லுது. உண்மைதான். அடிப்படை விசைகள், ஈர்ப்பு, மின்காந்த விசை, அதோட வலிமை, துகள்களோட நிறை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் மாறி இருந்தா கூட நட்சத்திரங்களோ அணுக்களோ ஏன் உயிரோ உருவாகியிருக்காது. இது தற்செயலா நடந்திருக்க வாய்ப்பு கணித ரீதியா பார்த்தா 1க்கு பின்னாடி 123 ஜீரோ போட்டா வர்ற எண்ல ஒரு பங்கு, மிக மிக குறைவு. நம்பவே முடியல. இது ஏதோ ஒரு நோக்கம் இல்ல ஒரு ஆழமான கொள்கை இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னால இருக்கான்னு கேள்வியை எழுப்புது சில விஞ்ஞானிகள். ராஜர் பென்ரோஸ் மாதிரி. உணர்வு நிலைங்கிறது மூளையில இருக்கிற மைக்ரோ டியூபியூல்ஸ்ங்கிற அமைப்புல நடக்கிற குவாண்டம் விளைவுகளால வரலாம்னு நினைக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இந்த புத்தகம் முழுக்க நவீன அறிவியலோட கண்டுபிடிப்புகள், குறிப்பா இயற்பியல், எப்படி பழங்கால ஞானிகளோட எல்லாம் ஒண்ணுங்கிற இரட்டைத்தன்மையற்ற பார்வையோட ஆச்சரியமா ஒத்துப்போகுதுன்னு பார்த்தோம். ஆமா, அணுகுண்டோட தந்தை ஓப்பன்ஹைமர் அணுவோட இயல்பை சொல்ல பயன்படுத்தின வார்த்தைகளும் 2000 வருஷம் முன்னாடி பௌத்த ஞானி அஸ்வகாஷர் சொன்னதும் ஒத்துப்போறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 பேருமே பொருளோட நிலையற்ற தன்மையை பத்தி தானே பேசுறாங்க. ஆமா, விவரிக்க முடியாத தன்மை. காப்ரா சொல்ற மாதிரி அடிப்படை உண்மைங்கிறது பிரிக்க முடியாத, வேறுபாடே இல்லாத ஒண்ணு. அன்டிவைடட் அண்ட் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஒன்னஸ். அப்போ துகள்கள் தனித்தனி பொருட்கள் இல்ல, அது ஒரு பெரிய நெட்வொர்க்ல நடக்கிற சம்பவங்கள். வெற்றிடம்னா ஒண்ணுமில்லாததில்ல, அது ஆற்றலும் சாத்தியங்களும் நிறைஞ்ச இடம். சரிதான். பார்வையாளரே பங்கேற்பாளர். நாம உலகத்தை பார்க்கிற விதம் உலகத்தை உருவாக்குது. நான், நீ, பொருள், ஆற்றல், வெளி, காலம்னு நம்ம போடுற பிரிவுகளெல்லாம் ஒரு தோற்றம்தான். இந்த பாகுபாடு இல்லாத நிலைதான் முழுமையான உண்மைன்னு அந்த ஞானம் சொல்லுது. தலாய்லமா சொல்ற மாதிரி குவாண்டம் இயற்பியல் பௌத்தத்தோட சூனியத்தன்மை, சார்புநிலை தத்துவங்களை அறிவியல் வழியில உறுதி செய்யற மாதிரி இருக்கு. ஷ்ரோடிங்கர், எடிம்டன் மாதிரி பெரிய இயற்பியலாளர்களும் இதே முடிவுக்கு தானே வந்தாங்க. நம்ம பார்க்குற இந்த பன்மை, பலவிதமான தோற்றம், இது சும்மா தோற்றம் தான், அடிப்படை உண்மை ஒண்ணுதான்னு. ஆமா, நிறைய பேர் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. நாம பார்க்குற இந்த உலகம், இந்த பிரிவினைகள் எல்லாமே அந்த ஒரே அடிப்படை யதார்த்தத்தோட வேற வேற தோற்றங்கள் தான். நான்கிறது கூட அந்த ஒன்னோட ஒரு வெளிப்பாடு தான். இது ரொம்ப ஆழமான, நம்மளே மாத்தக்கூடிய ஒரு பார்வை. நிச்சயமா. நாம பார்க்குற, உணர்ற இந்த யதார்த்தம் நம்ம சாதாரணமா நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானதாகவும் சிக்கலானதாகவும் ஒன்னோட ஒன்னு ரொம்ப ஆச்சரியமா பிணைக்கப்பட்டதாகவும் இருக்குன்னு இந்த புத்தகம் நல்லா சொல்லுது. ஒருவேளை உண்மையான மர்மம் வெளில இருக்கிற பிரபஞ்சம் இல்ல, அது புரிஞ்சுக்க முயற்சி பண்ற நம்ம உணர்வு நிலையா இருக்கலாம், இல்லையா? இருக்கலாம். நவீன அறிவியலும் பழங்கால ஞானமும் சந்திக்கிற இந்த புள்ளி நாம யாரு, இந்த பிரபஞ்சம் என்னங்கிறத பத்தின நம்ம அடிப்படை புரிதலையே மறுபரிசீலனை செய்ய வைக்குது. சயின்ஸ் ஆஃப் த சேஜஸ் புத்தகம் சொல்ற கருத்துக்கள் கண்டிப்பா உங்க சிந்தனையை தூண்டி இருக்கும்னு நம்புறோம். நீங்க பாக்குற உலகமும்
நீங்களும் எல்லாமே அடிப்படையில ஒண்ணுங்கிற பார்வைக்கு அறிவியல் எப்படி வழிகாட்டுதுங்கிறது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. இத நீங்க இன்னும் அதிகமா ஆராயறதுக்கு இந்த பேச்சு ஒரு தொடக்கமா இருக்கட்டும். அடுத்த ஆழமான பார்வையில சந்திப்போம்.